ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரங்கா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். படம் பேர் என்ன அப்படின்னா கடுக்கா. விஜய் கௌரிஷ் ப்ரொடக்ஷன்ல முருகரசு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சதீஷ்குமார் நாகராஜ் ஒளிப்பதிவு, கெவின் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு, ஜான்சன் எடிட்டிங். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே புதுசா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் இந்த படத்துக்குள்ள. அவங்களுடைய அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தோட கதை அப்படி என்ன அப்படின்னா இது ஒரு முக்கோண காதல் கதை. ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா விஜய் கௌரிஷ் அவர் பாத்தீங்கன்னா ஒரு வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்கு. காதலிக்கிறது, பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இதையே தன்னுடைய வேலையா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவருடைய வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு புதுசா குடி வராங்க. இவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு காதல் வருது. விஜய் கௌரிஷோடைய ஃப்ரெண்டான ஆதர்ஷ்க்கும் அந்த பொண்ணு மேல ஒரு லவ் வருது. இப்போ நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க. இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஒரு பொண்ணை ரெண்டு பசங்க லவ் பண்றது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே தங்களுடைய காதலை அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இங்கதான் ட்விஸ்டே நடக்குது. என்னன்னா அந்த பொண்ணு ரெண்டு பேருடைய லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் அந்த பொண்ணு காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இங்கதான் டேன் ஆகுது கதை. ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்க. இந்த படத்துல இவங்க ரெண்டு பேர்ல அந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸ். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வித்தியாசமான கிளைமேக்ஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்றதா இருந்துச்சு. படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஆனா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழ் சினிமாவில பட்ஜெட்குள்ள படம் பண்றது அது பெரிய விஷயமே இல்லை. அது ரொம்ப நல்ல படமா பண்ணணும் அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்ல படமா இருந்துச்சு. அதுல விஜய் கௌரிஷ் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்னேகா ஹீரோயின், அவங்க கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதர்ஷ் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஃபேஸ் கட்ல ஒரு ஹீரோ அப்படி அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு பெயிண்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அவருக்கு இந்த பொண்ணுக்கு லவ் வந்தோடனே என்ன சண்டைகள்லாம் நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்றதுல ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையிலேயே நம்ம மனசை ஒரு பாதிக்கிற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே கேட்க முடியாதுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தேவா சார் பாடின ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரிப்பீட், அதுதான் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு லவ் சாங்கு. ரொம்ப நம்ம ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, கோடிக்கணக்கில் படங்களை எவ்வளவோ எடுத்துக்கிறாங்க, அது பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்களால பப்ளிசிட்டி பண்ண முடியல. ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம மாதிரி ரிவ்யூஸ் கூட ரிவ்யூ பண்ணுறவங்க கூட ஒரு பெரிய ரிவ்யூவர்லாம் இந்த படத்தை எடுத்து பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய படத்தை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறோம், அது லட்சக்கணக்கில் வியூ போவோம், அது அந்த பர்பஸ்க்காக மட்டுமே பண்ணுறாங்க. நான் குற்றமா சொல்லலை, எல்லா ரிவ்யூருக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த மாதிரி நல்ல படங்களையும் நீங்க ரிவ்யூ பண்ணணும். இதன் மூலமா ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு பப்ளிசிட்டி பண்ண முடியாது. நம்மள மாதிரி ரிவ்யூஸ் தான் இதை நம்ம எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். உண்மையாவே இந்த படம் ஒரு நல்ல படமா இருந்துச்சு. பார்க்கும் வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. தியேட்டர்ல அவ்வளவு பேர் நிறைய இடத்துல சிரிச்சாங்க, ஃபீல் பண்ணாங்க. அந்த காமெடி எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ற எல்லாருமே என்னன்னா, நம்ம இது நடிக்கலாமா நடிக்க கூடாதா, நம்ம ஹீரோக்கான விஷயம் செட் ஆகுமா, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்குள்ள கனவு இருக்கும். அப்படி இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை வரும். என்ன அப்படின்னா, தனுஷ் நடிக்க வரும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு. தனுஷ் அப்போ அவருக்கு மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஒன்றும் அழகா இல்லை, இவெல்லாம் ஒரு நடிக்கணும் அப்படின் போது தனுஷ் ஹிட் ஆகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்கும் வந்துச்சு. யாரு வேணாலும் நடிக்கலாம், யாரு வேணாலும் ஜெயிக்கலான்றது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கான்ஃபிடென்ட் மறுபடியும் நம்மளுக்கு வரும். இந்த ரெண்டு ஹீரோக்களுமே புதுமுகங்கள். இவங்க ரெண்டு பேருமே அந்த கதாபாத்திரத்தை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆதர்ஷ் எனக்கு குறிப்பாக சொல்லப்படும் அந்த குடிகாரன் கேரக்டர், அவர் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருந்தாரு. நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. சினேகா அவங்க கதாபாத்திரமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பாருங்க. இதுல ஒரு 3 ஆர்டிஸ்ட், அந்த சினேகாவோட சேர்த்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு 3 பேர் ஒரு நல்ல நடிகர்களாக கிடைச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நமக்கு நிறைய வாய்ப்பு தரணும். அப்புறம் குறிப்பாக கூட இன்னொரு கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்துற எல்லா கேரக்டரும் அந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மஞ்சுநாத்னு ஒரு கேரக்டர், இந்த பட்டிமன்றங்கள்லாம் பேசுவார், அவருடைய கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாங், கோயம்புத்தூர் ஈரோடு அந்த சார்ந்த மக்கள் பேசக்கூடிய அந்த ஸ்லாங், அந்த குசும்பு நையாண்டித்தனம் எல்லாமே வந்துச்சு. படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சப்போர்ட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படங்களை மக்கள் பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் ஓடிடிலையும் வரும். இப்போ தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுல தான் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி கதைகள் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வரும். இந்த படம் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துல வரக்கூடிய நல்ல படங்கள், ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறதுல இந்த படமும் இடைப்பெறும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கடுக்கா ரொம்ப மிடுக்கான படம்.